நாள் பாலாக் என்கிற ராஜா தன் அரண்மனையிலே வீற்றிருந்த பொழுது ஒரு ஒற்றன் அவனிடத்திலே செய்தி கொண்டு வந்தான். ராஜாவே, நம்முடைய மோவாப் தேசத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டம் எகிப்திலிருந்து வந்து முகாமிட்டிருக்கிறது. அவர்கள் நம்முடைய தேசத்தை அழிக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இந்த பாலாக் ராஜா மலை உச்சியில் இருந்து அந்த மக்களை பார்த்த பொழுது அவன் ஆச்சரியப்பட்டான். திரளான கூட்டம், ஆனால் ஒரு ஒழுங்குமுறையிலே அவர்கள் கூடாரமிட்டிருந்தார்கள். நடுவிலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அதை சுற்றிலும் வலதுபுறமாய் இடதுபுறமாய் பின்புறமாய் முன்புறமாய் அருமையாக அவர்கள் கூடாரம் அமைத்து அந்த இடத்திலே திரள் கூட்டமாய் இருந்ததை பார்த்து அவன் பயந்தான். இந்த கூட்டத்தை எதிர்க்க என்னிடத்திலே சக்தி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவன் யோசித்த பொழுது அவனோடு கூட இருந்த அமைச்சர்கள் சொன்னார்கள், ராஜாவே, நம்முடைய தேசத்துக்கு அருகிலே பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு குறி சொல்கிறவன் இருக்கிறான். அவனிடத்திலே பணம் கொடுத்து இந்த மக்களை சபிக்க சொல்லுவோம். அவன் வந்து மந்திரவாதம் பண்ணி இவர்களை சாபமிட்டால் இவர்களை யுத்தம் இல்லாமல் நாம் அழித்து விடலாம் என்று ஆலோசனை சொல்கிறான். உடனடியாக திரளான பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து பிலேயாமை அவன் வரவழைக்கிறான். வரவழைக்கும் பொழுது பிலேயாம் சொல்கிறான், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், ஆகினாலே நான் என் சொந்த வார்த்தையை பேச மாட்டேன் என்று சொல்லி அவன் பலியிட்டு மலை உச்சியிலிருந்து அந்த மக்களை பார்த்து கரங்களை உயர்த்தி சபிக்க வாயை திறந்த பொழுது கர்த்தர் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அதை கேட்டு பாலாக் கோபம் அடைந்து, இவங்களை சபிக்க உன்னை நான் அழைத்தால் ஆசீர்வதிக்கிறாய் என்று சொல்லி கோபம் அடைந்து மறுபடியும் வேறொரு இடத்திலிருந்து அவர்களை காண்பித்தான். பாளையத்திற்கு பின்பக்கத்திலிருந்து அவர்களை பார்த்து நீ சபி என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் பலியிட்டு மீண்டுமாய் சாபம் கொடுக்க கைகளை திறந்த பொழுது, கைகளை உயர்த்தின பொழுது மீண்டும் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 3 முறையும் அவர்களை சபிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தினான். 3 முறையும் கர்த்தர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரை அறிவதற்கு முன்பு உன்னை அழிக்க அநேகர் எழுந்திருக்கலாம். கர்த்தரை அறிவதற்கு முன்பு உன் குடும்பம் நாசம் அடைய வேண்டும் என்று அநேக மந்திரவாதங்களை சூனியங்களை உனக்கு விரோதமாய் ஏறி இருக்கலாம். சந்தோஷமாய் இருக்கிற உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு உன் குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று அநேகர் எழுதி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ வந்திருக்கிற இடம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் அரண்மனை. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை பாதுகாக்கும்படி அவருடைய கரங்கள் உன்னோடு கூட இருக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே அருமையான இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் மேற்கொள்கிற மாதம். This is the month of overcoming. இந்த காலை வேளையிலே எந்த ஆயுதமும் வாய்க்காது. No weapon will succeed. No weapon which was forged against you will not succeed. தேவ பிள்ளையை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, அது செயலிழந்து போகும் என்று கர்த்தர் வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆபிரகாமின் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதினாலே, ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பதினாலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. பிலேயாம் தீர்க்கதரிசியின் மந்திரவாதமோ அவன் வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தைகளோ இஸ்ரவேல் மக்களை தொடாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்தது. அல்லேலூயா. அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகளை நேற்று தினத்திலே நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அதிலே இஸ்ரவேல் மக்களை குறித்த 3 விசேஷங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, பின்வருகிற இந்த 3 விசேஷ குணங்கள் உன் வாழ்க்கையில காணப்படும் என்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் நீ அதை மேற்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் வேலனை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே பொல்லாத பிசாசின் ஆயுதங்கள் அவர்களை தொடாதபடி அவர்களிடத்தில் இருந்த விசேஷ குணங்களிலே முதலாவது குணம், அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். They were not mingled among the nations. தன்னை சுற்றி இருக்கிற மக்களோடு கூட கலவாத விசேஷமான ஒரு ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி என்றால் நம் வாழ்க்கையிலே நாம் சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவின் வல்லமையை அதம் பண்ண நாம் ஒரு வித்தியாசமான தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
என்னாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த பிலேயாமின் வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். எல்லோரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டேன். பிலேயாம் சொல்றான், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை, அதாவது இஸ்ரவேலை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். குன்றுகளிலிருந்து அவனை நான் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல், மற்ற ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கரங்களை ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த இஸ்ரவேல் மக்களுடைய விசேஷம் என்ன? மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். சபையில ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன், யார் கூட ஒட்ட மாட்டாங்க, தனியா போய் மூலையில உட்காருவார்கள். அப்படியே சேர்ல விட பக்கத்துல இருக்கிறவங்க ஒட்டிகளை விட தனியா உட்காருவாங்க. கர்த்தர் அதை சொல்லல. தனித்து வாசம் பண்ணுதல் என்றால் யார் கூட பேசாம, யார் கூட பழகாம, நான் வந்தேன் நான் போனேன் இருக்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையிலே தேவ பிள்ளையே மற்ற மக்களுக்கு உனக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல விஷயமா தான். அநேக நேரத்திலே நம்முடைய பெந்தேகோஸ்தே வட்டாரங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வித்தியாசத்தை உடையில காண்பிக்க நினைப்போம். ஒயிட் ட்ரெஸ் போடுவோம். நானும் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கிறேன். ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால நாம கிறிஸ்தவர்களாகி விட முடியாது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுகிறார்கள். சகோதரிகள் சில நேரத்தில் கொட்டை எடுத்து விடுவார்கள், நகை எடுத்து விடுவார்கள், தாலி எடுத்து விடுவார்கள், பூ வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் உலகத்துக்கு எனக்கு வித்தியாசம் காண்பிக்கிறேன் என்று. இந்த வெளி தோற்ற வித்தியாசத்தை ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆளு பூ எடு பொட்டை எடுனா ஈஸி எடுத்து போட்டுருவாங்க. ஆனா உன் கேரக்டர் மாத்தினா அவங்களால மாற்றுவது கடினம். அப்ப தேவன் ஜாதிகளோடு கலவாத என் பிள்ளைகள் என்று சொல்வது நம்முடைய வெளி தோற்றத்தின் வித்தியாசத்தில் அல்ல, உள்ளான வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். அந்த மாற்றம் எப்படி காணப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே பேதுரு செய்த பிரசங்கத்திலே அதை குறித்து பேசுகிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பேதுரு இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் தேவனை குறித்த சாட்சிகளை கூறி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை பார்த்து சொல்கிறான், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். கரங்களை சொல்லலாமா? சபைக்கு வெளியிலே இருக்கிற மக்களை குறித்து பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடுள்ள சந்ததி. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல, கோணலும் மாணலுமான சந்ததி. அப்படி என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் மாறுபாடுள்ளவர்களாக இருந்தோம். மாறுபாடு என்றால் ஒழுக்கமற்ற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கோணலானவர்கள் என்றால் நேர் வழியிலே செல்லாமல் கோணல் மாடலான வழியிலே நடந்து கொண்டவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு வெளியில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, வெளியில இருக்கிற கோணலும் மாணலுமான சந்ததிக்கு முன்பாக நீ சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஜாதிகளோடு கலவாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய பெண்ணையோ உன்னுடைய பையனையோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுக்காதே. நீ அப்படி கொடுப்பாய் என்றால் ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு உன் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறாய். அப்பொழுது சத்துரு அவர்களை அழித்து போட்டு விடுவான். வாலிப தம்பி, வாலிப மகனே, வாலிப மகளே, ஒரு தகப்பனாக நான் சொல்வதை கவனி. உன் வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க அதிகாரம் உண்டு. ஆனா ரட்சிக்கப்படாத ஒருவனை வாழ்க்கை துணையாய் தேர்ந்தெடுக்காது. ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை ஒரு வாழ்க்கை துணையாய் தேர்ந்தெடுக்காது. அப்படி நீ அந்த குடும்பத்துக்குள்ளே செல்வாய் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற மந்திரவாதங்கள் உன்னையும் உன் குடும்பத்தை தாக்க நீ வழிகளை திறந்து கொடுக்கிறாய். அதனாலதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், என் பிள்ளைகள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களோடு தான் கலக்க வேண்டும். ஆமென். உன் ஐக்கியம், ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, உன் ஐக்கியம் சபையோடும் சபை மக்களோடும் ரட்சிக்கப்பட்டவர்களோடும் காணப்பட வேண்டும். 24 மணி நேரம் குடிகாரனுடன் நீ சுத்திட்டு இருந்தீனா உன் வாழ்க்கை குடிகாரனாய் நீ மாறி விடுவாய். 24 மணி நேரமும் சண்டை வலிக்கிற ஒரு பெண்ணோடு, ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணோடு நீ பழகி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை அவர்களை போல மாறிவிடும். உன் ஐக்கியம் கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் காணப்பட வேண்டும். ஜாதிகளோடு கலவாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தின் ஒழுக்கத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும்.
அவன் குடித்து போதைப் பொருளை பயன்படுத்தி தன் சரீரத்தை அவன் கெடுத்துக் கொண்டிருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் சரீரத்தை ஜாக்கிரதையாக காத்துக் கொள்ள வேண்டும். பாலியல் ஒழுக்க கேடுகளுக்கு உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்துக்கும் நமக்கும் உடை காரியத்தில் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபையில இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், நான் எந்த கட்டுப்பாடு வைப்பதில்லை. மேல ஸ்டேஜ்ல ஏறுற பிள்ளைகள் மாத்திரம் சில கட்டுப்பாடுகள். நீங்க மேல ஏறுகிறவர்கள் ஜீன்ஸ் போடக்கூடாது, மேல ஏறுகிறவர்கள் தலைக்கு முக்காடிட வேண்டும், பெண் பிள்ளைகள். இப்படி மேல ஏறவங்க மட்டும் சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கு. உங்களுக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை. அதுக்காக லுங்கி கட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துடாதீங்க. பாஸ்டர் தான் ஃப்ரீயா விட்டுட்டாருன்னு சொல்லி நைட்டி போட்டு சர்ச்சுக்கு வந்துடாதீங்க. சபைக்கு வரும்பொழுது தகுதியான வஸ்திரங்களை அணிந்து வர வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் சொல்வேன், நீங்க அந்த காலத்துல ட்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாடர்னா பண்ணுங்க, ஆனா மாடஸ்டியா பண்ணுங்க. அல்லேலூயா. நவீன உடைகளை பயன்படுத்துங்கள், ஆனால் உங்கள் சரீர அவயவங்கள் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்திலே உடை அணியாதீர்கள். வாலிப பெண் பிள்ளைகளே, உங்கள் சரீரம் கர்த்தர் கொடுத்த தோட்டம். ஒரு தோட்டம் மறைந்திருந்தால்தான் அதற்கு மவுசு இருக்கிறது. அல்லேலூயா. தோட்டம் திறந்துடுச்சுன்னா கண்ட ஆடு மாடு உள்ள என்ன பண்ணிடும்? உள்ள போய் மேய்ஞ்சிடும். உன் சரீரம் தேவன் கொடுத்த தோட்டம். அதை வேலி அடைத்து, உடை என்கிற வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது. நம்ம சபை வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நவீன உடைகளை உடுத்துங்க, ஜீன்ஸ் போடுங்க, டிஷர்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இறுக்கமான உடைகளை அணிந்து உங்களுடைய சரீர தோற்றம், உங்களுடைய சரீர வடிவம் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் உடை உடுத்தாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணியமான உடைகளை உடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பையன்களை பார்த்தா திடீர்னு இடுப்புக்கு கீழே இறங்குது பேண்ட். என்னடா பார்த்தா மாடர்னா ட்ரெஸ் பண்ணாங்க. நீ மாடர்னா பண்ணப்பா, ஆனா அசிங்கமா பின்னாடி எல்லாம் காமிக்காத, கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கோ. எதெல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? மறைக்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு பையன் பேண்ட் கிழிஞ்சிருக்குது. ஏன்டா கிழிஞ்சிருக்குன்னு? நாய்க்கு கடிச்சிச்சா? சர்ச்சுக்கு வரும்போது இல்ல பாஸ்டர், மாடர்னா ட்ரெஸ் பண்றேன். மாடர்னா பண்ணு, அதே நல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு போறேன். தேவ பிள்ளைகளே, உலகத்தான் பண்ற பேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. நான் உங்களை அந்த காலத்துல ட்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்திலே உங்களுடைய உடை விஷயத்திலே உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய சிந்தனை, உங்கள் கேரக்டர் விஷயத்துல வித்தியாசம் காணப்படணும். உன் வார்த்தைகள் வித்தியாசமாய் காணப்படணும். உலகத்தான் பேசுற மாதிரி கோபப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுவதும், அசுத்தமான காரியங்களை பேசுவதும், டபுள் மீனிங்ல பேசுவதும் தங்களுடைய பிள்ளைகள் வாயிலை காணப்படாது இருப்பதாக உலகத்துக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உன்னை ஜாதிகளோடு கலவாத ஒரு பிள்ளையாய் காத்துக்கொள்வாய் என்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று அல்லேலூயா. உலக மக்களுக்கு தெரியணும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்று. போன மாசம் என்னுடைய நெருங்கிய உறவினர் அவருடைய திருமணத்துக்கு மதுரைக்கு நானும் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் போயிருந்தோம். என்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் நான் சகஜமாய் பேசினேன். நான் பாஸ்டர்னு சொல்லி தள்ளி நிற்பதில்லை. சர்வசாதாரணமா எல்லாருடையும் பேசுவேன், பழகுவேன். அப்பொழுது தாலி கட்டுகிற நேரம் வந்த பொழுது மாப்பிள்ளை பொண்ணும் அங்க இருக்கிற கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது மாப்பிள்ளையுடைய அம்மா என்னிடத்துல சொன்னாங்க, நீ அங்க வர வேண்டாம்பா, நீ போய் அறையில ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. பொதுவா என்ன பண்ணுவாங்க, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிகிறது இவர் கர்த்தருடைய பிள்ளை, அங்கெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லி அவர்களே என்ன பண்ணாங்க, வர வேண்டாம், நீ இருந்து கொள் என்று சொன்னார்கள். ஆனால் நான் கொஞ்ச தூரம் அவர்களோடு போய் கலந்து கொண்டு விட்டு கோயிலுக்குள்ள போகாமல் திரும்பி வந்து விட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஜாதிகளோடு கலவாதவன் என்பதை உன் உறவுகளும் உன் நண்பர்களும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து வைத்திருக்கத்தக்கதாய் உன் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜாதிகளோடு நீ கலப்பா என்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு வேலையை விட்டு நீ வெளியே போகிறாய். அதன் பின்பு பொல்லாத பிசாசு உனக்கு விரோதமாய் கொண்டு வருகிற ஆயுதங்களுக்கு நீயே வழியை திறந்து கொடுத்து விடுகிறாய். ஆகையினாலே தேவ பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த முதலாவது விசேஷம், அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். இரண்டாவதாக ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்க காரணம் என்ன? அவர்கள் விரோதமாய் உருவாக்கப்பட்ட மந்திரவாதம் பலிக்காமல் போக காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருந்த இரண்டாவது விசேஷ குணம், அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா. They were with the Lord.
அவர்கள் தேவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தரோடு கூட அவர்கள் இருந்தார்கள். என்னாகமம் 23வது அதிகாரம் 21, 22 வசனங்களை எல்லோரும் இணைந்து சத்தமாய் வாசிக்க பார்க்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் பிலேயாம் அவர்களை சபிக்க முடியவில்லை? ஏன் பிலேயாம் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ண முடியவில்லை, குறி சொல்ல முடியவில்லை? இங்கே அவன் வாயிலிருந்து சொல்றான், இந்த மக்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சபை நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உன் வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உன் வீட்டிலே தேவ தூதர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்றால், எந்த மந்திரவாதமும் எந்த குறி சொல்லுதலும் உன்னை அணுகாது. அதற்கு பதிலாக அந்த வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர்களுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி முகத்தை தொங்க போடாதீங்க, ராஜா மாதிரி கம்பீரமா இருக்கு. கர்த்தர் உனக்குள்ள இருந்தால் ராஜ கம்பீரம் உனக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. சொல்லுவாங்க பசங்க, சொங்கி மாதிரி இருக்கலாம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சொங்கி மாதிரி இருக்க கூடாது, ராஜா போல இருக்க வேண்டும். நல்ல கம்பீரமா சொல்லுங்க பாருங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அப்ப தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே, தொடர்ந்து அந்த அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததினாலே எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்ததினாலே பாவ எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணி பரலோகத்தின் பாக்கியவான்களாய் உன்னை மாற்றி இருக்கிறார். ஆகையினாலே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. காண்டாமிருக மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. இப்பதான் உண்மையான அல்லேலூயா வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. காண்டாமிருகத்தை பார்த்தா சிங்கமே ஓடும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிங்கம் கூட பயந்து ஓடும். காண்டாமிருகத்தின் மூக்குல இருக்கிற அந்த கொம்பு ரொம்ப பலம் உள்ளது. ஒரு குத்துனா அவ்வளவுதான், சிங்கமே செத்து போயிடும். வேட்டைக்காரர்கள் துப்பாக்கி வச்சு காண்டாமிருகத்தை சுட முடியாது, அதன் தோல் அவ்வளவு உறுதியானது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பதினாலே அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு இருக்கிறது. எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. எந்த மந்திரவாதம் உன்னை தொட முடியாது, எந்த சூனியம் உன்னை தொட முடியாது, எந்த குறி சொல்லுதல் உன்னை தொட முடியாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்குள்ளே இருக்கிறது. ஆகையினாலதான் அடுத்து ஆண்டவர் 23வது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எல்லோரும் இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். உன்னை அழிக்க எவ்வளவு பெரிய மந்திரவாதி கிட்ட யார் போனாலும் நீ பயப்படாது, அந்த மந்திரவாதம் உன்னை தொடாது. ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு உன்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உன் கூட இருக்கிற வரைக்கும் அவனை ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விட்டு விலகிட்டாருன்னா அதோட உன் கதை முடிந்தது. அவன் கர்த்தர் உன் கூட இருக்கணும்னா நீ கர்த்தருக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆளுங்க பக்கத்துல உட்காரணும்னா நீங்க சுத்தமா இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் செட்டு போட்டு பவுடர் போட்டு வாசனையா இருக்கணும். 4 நாள் குளிக்காம அழுக்கு ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க உங்க பக்கத்துல வந்து உட்காருவார்களா? உங்களை பார்த்தவொன்னே என்ன பண்ணிடுவாங்க? ஓடிடுவாங்க. அப்போ ஆண்டவர் கூட இருக்கணும்னா உன் இருதயம் சுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக, ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்கிற ஒரு மகனாக, ஞாயிற்றுக்கிழமையிலே தவறாமல் கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளையாக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு மகனாக, சபையிலே ஐக்கியத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல மகனாக மகளாக நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருந்தால் எந்த மந்திரவாதம் உன்னை தொட முடியாது. சில வருஷங்களுக்கு முன்பு ராஜு விஜய் என்கிற ஒரு கணவன் மனைவி நம்முடைய சபைக்கு வந்தாங்க. இந்த ஆராதனைக்கு அவங்க வரலன்னு நினைக்கிறேன். அவங்க
வந்த பொழுது அந்த அந்த விஜய் வந்து சொன்னாப்ல, பாஸ்டர் என் கணவருக்கு ஒரு விபத்திலே கால் உடைந்து, கால் கூடவே இல்லை, எத்தனை 1 வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கொஞ்ச நாளா எங்க வீட்டுல கல்லு வந்து விழுது, யாரா போறாங்கன்னு வெளியே போய் பார்த்தா ஒருத்தரும் இல்லை, தானாவே கல்லு வந்து விழுகிறது, எங்களுக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லி வந்து இங்க 40 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்கு. வந்து சொன்ன உடனே நம்முடைய சபையில இருந்து நம்முடைய உதவி ஊழியர்களை அனுப்பி போய் ஜெபம் பண்ணிப்பாங்கன்னு அனுப்பி வைத்தேன். அந்த வீட்டுக்கு போய் பார்த்த பொழுது மாடியில எல்லாம் பல கற்கள் அங்கே கிடக்கிறது. மனிதர்கள் போடாத கல் எங்கிருந்து வந்தது என்று இதுவரை தெரியவில்லை. பிசாசு பாருங்க எப்படியெல்லாம் மனிதர்களை வேதனைப்படுத்துகிறான். அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று யாரோ சூனியம் பண்ணினதினாலே, மந்திரவாதம் பண்ணினதினாலே பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள். அதன் பின்பு அந்த சகோதரனுக்கு ஜெபம் பண்ணி இருவரையும் சபைக்கு ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 40 நாள் ஜெபம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். 1 வருஷமா படுத்த படுக்கையில கிடந்த அந்த தம்பி இப்ப வேலைக்கு போகிற விதத்திலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வீட்டுல எப்பொழுதும் சண்டை, வீட்டுல எப்பொழுதும் வேதனை, போராட்டம், அடிக்கடி சத்துருவின் கிரியைகள், கல்லு வந்து எங்கிருந்து விழுதுன்னே தெரியாது. ஆனா கர்த்தரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்குள்ளே வரும் என்றால், கர்த்தருடைய மகிமை உன் வீட்டிலே வாசம் பண்ணும் என்றால், எந்த மந்திரவாதம் உன்னை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். உனக்குள் கர்த்தர் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நீ இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த நீ பின்வாங்கி போகாதபடி உன் வாழ்க்கையை, உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் அவர்களோடு இருக்கிற வரை மந்திரவாதங்களோ சூனியங்களோ அவர்களை ஒன்றும் செய்வதில்லை என்று கர்த்தர் வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவருடைய பாதுகாப்பு இஸ்ரவேல் மக்களோடு இருக்க காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அழகான கூடாரம் உடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் தேசத்திலே பெடுவீன் என்று சொல்லப்படுகிற நாடோடிகள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். அவர்களுடைய கூடாரத்தை தான் போட்டோ எடுத்து இங்க போட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த கூடாரங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாய் தெரியவில்லை, ஏதோ ஒரு சாதாரண கூடாரம் போல இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஏன் இஸ்ரவேலின் கூடாரம் அழகா இருந்தது என்று சொன்னார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னாகும் 24வது அதிகாரம் 5வது வசனத்தை எல்லோரும் சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. இந்த மாதிரி அழகான ஒரு கட்டடத்தை பார்த்தால் இந்த கட்டடம் எவ்வளவு அழகா இருக்கு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த கூடாரம் பார்க்க அழகாவா இருக்கிறது? அந்த கூடாரம் அப்படி என்ன அழகா இருக்கிறது? அப்ப தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய கூடாரத்தை அழகானவைகள் என்று சொல்ல காரணம் என்ன என்று பார்ப்பீர்கள் என்றால் 2 காரியங்கள். முதலாவதாக அந்த கூடாரங்கள் ஒரு ஒழுங்குக்குள் காணப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்குள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். சில பேர் நினைக்கலாம், பாஸ்டர் ஏன் பேப்பெல்லாம் ஒட்டி வரிசை நேரா இருக்கணும்ன்றார், ஏன் கொஞ்சம் கோணலா இருந்தா கர்த்தர் இங்க இருக்க மாட்டாரா, அப்படி முன்ன பின்ன உட்கார்ந்தா ஆண்டவர் இங்க இருக்க மாட்டாரான்னு நினைக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, நீங்க நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் போய் 2 மீன்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்ன பொழுது எல்லாரும் கும்பல்ல வாங்கன்னு சொல்லல. சில நேரத்துல மக்களை மாத்தாள் மெஸ்ஸுக்கு போய் ஏதாவது வாங்கி கொள்ள நினைச்சா அப்படியே கும்பலா போய் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல. அப்படி அல்ல, நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 50 பேரா உட்கார வைத்து கர்த்தர் சொன்னார். அப்ப நம்முடைய தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கூடாரம் ஒரு ஒழுங்குக்குள் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் நடுவில் இருந்தது. வலது பக்கம் யாரெல்லாம் தங்கணும், இடது பக்கம் யார் தங்கணும், பின்பக்கத்துல யார் தங்கணும், முன் பக்கத்துல யார் தங்க வேண்டும் என்று கர்த்தர் நியமங்களை வைத்திருந்தார். அதன்படி அவருடைய கூடாரங்கள் வரிசையாய் அழகாய் அமைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் சொல்லுகிறார், அந்த கூடாரங்கள் சிலுவை வடிவத்தில் காணப்பட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் கூடாரம் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது, நீங்க அந்த கேம்ப் எவ்வளவு அருமையா இருக்கிறது என்று கர்த்தர் பிள்ளைய மூலமாய் அவர்களை பாராட்டுகிறார். இரண்டாவதாக அந்த கூடாரத்தை ஆண்டவர் பாராட்ட காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்களின் கூடாரம் எப்பொழுதும் சுத்தமாக இருந்தது. சில முறவாசல் வந்தா அவங்க பெருக்கல நாயம் இருக்கணும். அவன் போன வாரம் பாத்ரூம் கழுவலாதால நான் இந்த வாரம் கழுவ மாட்டேன். விசுவாசிகளே, உலகத்தானோட போட்டி போடாத.
அவன் அப்படியே இருந்து பழகிட்டான். ஆனா நீ அப்படி அல்ல. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சபை பாத்ரூம் சுத்தமா வச்சுக்கிடணும். போனீங்கன்னா தண்ணி ஊத்தணும். உங்களுக்கு முன்னாடி போனவங்க தண்ணி ஊத்தலைன்னா அவன் ஊத்தல நானும் ஊத்த மாட்டேன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்காக நீங்களும் ஊற்றுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுங்க. அல்லேலூயா. இவர்களுடைய கூடாரம் சுத்தமாய் இருந்தது. தேவன் அங்கே உலாவுகிறார் என்கிற பயம் இருந்ததினாலே அவர்கள் தங்கள் கூடாரத்தை சுத்தமாய் வைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளுடைய கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. மாடி வீடு கட்டிட்டு உள்ள குப்பையில வாழ்கிறதை விட குடிசை வீடா இருந்தாலும் சுத்தமா இருந்தீங்கன்னா அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. நான் சொல்றது புரிகிறது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியாத மாதிரி நடிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, இந்த கூடாரத்திலே 4 அழகை கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவதாக இந்த கூடாரம் பரவி போகிற ஆறை போல இருக்கிறதா. 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. யாக்கோபின் கூடாரத்துக்கு 4 அழகு இருந்ததா. அதை துரிதமாய் பார்ப்போம். முதலாவதாக பரவி போகிற ஆற்றை போல. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது சமவெளியில் பரவி போகிற ஆற்றை போல. ஒரு ஆறு புதிதாய் மழை பெய்த உடனே சமவெளியில் அது எப்படி அருமையாய் அழகாய் பரவி போகிறதோ அதே போல உன் கூடாரம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் பொழுது மந்திரவாதங்கள் சூனியங்கள் உன் கூடாரத்தை அணுகாது. அதுக்கு பதிலாக உன் கூடாரத்திலே கர்த்தரின் பெருக்கம் காணப்படும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னை உன் குடும்பத்தை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக இந்த கூடாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களை போல இருக்கிறது. அல்லேலூயா. நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு எப்பவுமே தண்ணி சப்ளை கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த தோட்டம் எப்பொழுதும் பச்சை பசேல் என்று செழிப்பா இருக்கும். அப்படி என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் உன் வாழ்க்கை உன் குடும்பமும் செழிப்பாய் காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்திலே உன் வீட்டிலே கர்த்தர் செழிப்பை கொடுக்க போகிறார். போன மாசம் அதுதான் ஆண்டவர் வாக்களிக்கிறார். உன் வாழ்க்கையிலே புரண்டோடுகிற ஆசீர்வாதங்களை பூரண ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தர் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. கடனற்ற ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆத்துமா செழிக்கும்படியாக சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் ஆத்துமாவையும் உன் குடும்பத்தையும் அவர் செழிக்க பண்ணுவார். மூன்றாவதாக இந்த இஸ்ரவேலருடைய கூடாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. சந்தன மரம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களா? சந்தன மரம் பார்த்திருப்பீங்க. அந்த சந்தன மரத்தை இழைத்தால் என்ன நடக்கும்? அதுல இருந்து ஒரு அருமையான வாசனை வரும். நம்ம ஊர்ல சந்தனம் மஞ்சள் கலர்ல ஒண்ணு விற்கிறானே, அது சந்தனமே கிடையாது. அது சந்தனம் கிடையாது. உண்மையான சந்தனத்தின் நறுமணமே வித்தியாசமானது. அப்ப இங்க ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய கூடாரம் சந்தன மரத்தை போல இருக்கிறது என்றால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாசனையான வாழ்க்கையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வகையில் சொல்ல போனால் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரில் வருவதற்கு முன்பு அநேகர் உன்னை கேவலமாய் பேசியிருக்கலாம். கர்த்தரிடத்தில் வருவதற்கு முன்பு அநேகர் உன்னை இழிவாய் ஏளனமாய் பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பது நிமித்தம் நீ தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ள ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் அநேகர் உன்னை கண்டு இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லத்தக்க விதத்தில் உன் வாசனை வீச கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் சாட்சியின் வாசனை வீசுகிற ஒரு வாழ்வை அவர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு கொடுப்பார். கடைசியாக இந்த கூடாரத்தின் அழகை குறித்து பிலேயாம் மூலமாய் கர்த்தர் விவரிக்கிறார். மறுபடியும் 24:6 வாசிங்க, நம்ம முடிக்க போகிறோம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கேதுரு மரம் என்பது நம்ம ஒரு தேக்கு மரத்துக்கு சமம். தேக்கு மரத்தை விட நல்ல அருமையான ஒரு மரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய கூடாரம்
தண்ணீர் அருகே இருக்கிற கேதுரு மரத்தை போல் இருக்கிறது. அப்படி என்றால் கேதுரு மரத்தினுடைய இன்னொரு விசேஷம், அது எவ்வளவு உயரமாய் வளர்கிறதோ அவ்வளவு ஆழமாய் அது வேர் விடும். ஹல்லேலூயா. எவ்வளவு புயல் வீசினாலும் அந்த கேதுரு மரம் கீழே விழாது. ஏன்னா வேறு ஆழமா ஊன்றிட்டதுனாலே புயல் அதை கீழே தள்ள முடியாது. உறுதியான ஒரு மரம். இது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளும் அவருடைய வசனத்துக்குள்ளும் ஆழமாய் வேறொன்ற ஒரு விசுவாசம் தொடர்ந்து உறுதிப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை புயல் வந்தாலும் விசுவாசம் அசையாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசம் அசையாது. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் விசுவாசம் அசையாது. மாறாக இன்னும் ஆழமாய் கர்த்தருக்குள் நீ வேர் விட்டு கொண்டே இருப்பாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. தலைவலி வந்தா கர்த்தர் வேணான்னு சொல்லுகிற விசுவாசிகள், ஆமா சபைக்கு வந்த கர்த்தர் என்ன செய்து விட்டார் என்று ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிற விசுவாசிகள் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை கேதுரு மரம் போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்து உன்னை தாளாட்டுவதற்காக கர்த்தர் சபைக்கு அழைத்து வரவில்லை. ஆண்டவர் நினைத்தால் ஒரே நாள்ல உன்னை பில் கேட்ஸா மாற்ற முடியும். ஆனா அது அவருடைய நோக்கம் அல்ல. உன்னை பணக்காரனாய் மாற்றுவதல்ல, உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவதுதான் கர்த்தருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நீ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது இன்னும் ஆழமாய் அவருக்குள் வேர் விடுவாயே அன்றி ஒரு நாள் நீ பின்வாங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். ஆமென். சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய சபையில நாகராஜ் வருஷங்களெல்லாம் பாரு தம்பி, நாகராஜுடைய அண்ணன் ரொம்ப குடிக்கு அடிமையானதுனாலே வேலைக்கு போக முடியாமல் குடும்பத்திலே வறுமைகள், வேதனைகள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அடிக்கடி அந்த ஃபேமிலிக்காக சபையில ஜெபிக்க சொல்லுவார். ஒருமுறை மகாபலிபுரத்தில் நடக்கிற அந்த கெருசோ சீஷத்துவ பயிற்சிக்கு அவரை அனுப்பும்படி நான் கேட்டேன். அந்த சகோதரனும் தனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அந்த பயிற்சிக்கு சென்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பயிற்சியில போய் வார்த்தைகளை கேட்க கர்த்தருடைய வசனம் அவர் வாழ்க்கையை மாற்ற துவங்கினார். ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு மனிதனை மாற்ற வல்லமையுடைய ஒரே வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. வேற எந்த புஸ்தகமும் எந்த மனித வார்த்தை மனுஷனை மாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவர்தான் மனிதனை மாற்ற வல்லமையுடையவர். அந்த 15 நாள் கேம்ப் முடிந்து வரும் பொழுது அவர் குடிப்பழக்கம் அவரை விட்டு போய்விட்டது. அவருக்குள் இருந்த தீய குணங்கள் மாறிவிட்டது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஒரு குழந்தை போல மாறிவிட்டார். வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த வாரம் அவங்க மனைவி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என் கணவர் ரொம்ப மாறிவிட்டார் என்று. சரி, இப்பதான் வந்திருக்கிறாரு, உண்மையான மாற்றம் உடனே தெரியாது, ஒரு 2-3 மாசமாவது பார்ப்போம் என்று நான் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு அவர் அங்க போய் வந்து 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு அவருடைய மனைவி சாட்சி சொல்கிறார்கள். அவங்க மனைவி தானே சொல்றாங்க, என் கணவர் முனுசாமியை கர்த்தர் மாற்றி விட்டார். இன்றைக்கு அவர் குடிப்பதில்லை, வேலைக்கு போகிறார், சர்ச்சுக்கு கூட வர மாட்டேன்றார். அவ்வளவு தூரம் வேலைக்கு என்ன பண்றாரு, உற்சாகமா போறார். நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வந்துட்டு அப்புறம் வேலைக்கு போங்கன்னு சொல்லி. பாருங்க, ஒரு மனிதனுக்குள் கர்த்தர் வரும் பொழுது அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவது மாத்திரமல்ல, கேதுரு மரம் போல் விசுவாசத்தில் வேறொன்ற ஆவியானவர் பலன் தருகிறார். காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடும் உன் குடும்பத்தோட இருப்பார் என்றால் உன் கூடாரம் அழகான கூடாரமாய் மாறும். உன் குடும்பம் அழகான குடும்பமாய் மாறும். உன் வாழ்க்கை அழகான வாழ்க்கையாய் மாறும். எந்த சத்துரு உன்னை பொறாமைப்பட்டு உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களை உருவாக்கினாலும் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் உனக்கு துணை நின்று உன்னை வழி நடத்துவார்.